உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் புகழ் பெறணும்னு ஆசைப்படுவோம். நாம எதிர்பார்த்த அந்த புகழ் கடைசியில வெற்றியோட தான் வரும். அதனாலதான் வெற்றிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஓய்வில்லாம போராடிக்கிட்டே இருப்போம். ஆனா தோக்குறவன் கூட சில சமயத்துல ஜெயிப்பான். அதுவும் குறைஞ்சபட்சமா தான் நடக்கும். அந்த மாதிரி நேரத்துல தான் அங்க கடவுளுடைய எண்ணம் நிறைவேறும். அப்படிப்பட்டதுதான் இந்த கதை. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற கடவுளின் கதை, ஒவ்வொரு கடவுளுக்குள்ளேயும் இருக்கிற மனுஷனின் கதை இந்த படத்தின் கதை. யார் இவங்க? நான் எங்க இருக்கேன்? டிங் டிங் டினாலே டங் டங் டனாலே டங்கடி 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 தமிஜு ருபிச்சி. நிறுத்துங்கயா. நீங்க என்ன கட்டல்காரங்களா? என்னத்துக்கு இங்க கூட்டிட்டு வந்துக்கிறீங்க? டிபிடி லொமுஜி. என் பேரு டிபிடி, இவன் பேரு கெடிபிடி. நீ செத்து போனா உன்னை எடுத்துட்டு போக வந்த யமதூதர்கள். என்னது? நீங்க யமதூதர்களா? அட நாங்க நிஜமாவே யமதூதர்கள்பா. இவனுங்க யமதூதர்கள்னு ஒத்துக்கிற வரைக்கும் விட மாட்டானுங்க போல இருக்கு. சரி சரி, நீங்க யமதூதர்கள் தான், என்ன விட்டுருங்க, நான் போகணும்னா. என்ன காமெடியா இருக்கா? நீ தான் செத்து போயிட்டிய, வீட்டுக்கு போறேன்னு சொல்ற. உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லனாலும் நீ யமலோகத்துக்கு வந்துதான் ஆகணும். என்ன மிரட்டுறீங்களா என்ன? யாதகிரி, நீ உண்மையிலேயே செத்துட்ட. நாங்க உன்னை கூட்டிட்டு போக வந்த யமதூதர்கள். பாருங்க, இன்னொரு தடவை நான் செத்துட்டேன்னு சொன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். ஏதோ கோட்டும் சூட்டும் போட்டு வந்திருக்கீங்கன்னு மரியாதையா பேசினா ஓவரா போறீங்க. நான் சாவல. உனக்கு தெரியும்ல, நான் சொன்னதை செய்வேன். ஒரு 1000 ரூபாய் கொடு, சம்பளம் வந்தானே குத்துறேன். எத்தனை தடவை சொல்றது உனக்கு? உன் வாயாலேயே நீ செத்து போயிட்டேங்கிற சொல்ல வைக்கிறோம். வா. அட கொஞ்சம் இரு. சரி, ஒரு 200 ரூபாவது கூட. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள 2000 ரூபாவா தரேன். அன்னைக்கு கொடுத்த 300 ரூபாய் கொடு. அதுக்கே என் புருஷனுக்கு பதில் சொல்ல முடியாம திண்டாற. வெளியே விடு. அட ஓவராதான் பண்றா லேடிஸ். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏதாவது செஞ்சு பணத்தை சம்பாதிக்கணும். அவனை கொஞ்சம் கூப்பிடு. அவனையா? அவனை நான் என்னத்துக்கு கூப்பிடணும்? உனக்கே புரியும், கூப்பிடு. தம்பி தம்பி தம்பி, உன்னதான். சொல்லுங்க பெருமலனா. ரவி, ப்ரொடியூசர் குருஜியை பார்க்க வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்க்கு வந்துருவோம். சரி. ஹால்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு காஃபி. சரிண்ணா. ஓகேப்பா, வச்சிடுறேன்.
இப்போது நீ செத்து போயிட்டான்னு நம்புறியா? நீ ஒரு ஆத்மா, எந்த ஒரு உடலையும் தொட முடியாது. இதெல்லாம் பார்க்க சொல்ல நான் செத்து போன மாதிரி தான் சார் இருக்குது. அப்படின்னா நான் ஆட்டோலாம் போக முடியாதா? போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதா சார்? பார்க்க முடியாது. शिवो महेश्वरम्बु विनागिनीशा शशिशेखरः वामदेवो विरूपाक्षः कपर्दी नीललोहितः शङ्करः शूलपारिष्यः कट्वाङ्गी विष्णुवल्लभः. குருஜியை பாத்தீங்களா? இப்ப அங்கிருந்தாங்க ஏன் வர்றேன். ஒரு நேரத்தை சொல்லி அந்த நேரத்துக்குள்ள பிரச்சனைகள் தீரும். அந்த பிரச்சனை தீர்ற நேரத்துல புது பிரச்சனை எல்லாம் வரும். எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது வரும்னு சொன்னாரு. தீர்க்கதரிசி. ஆமா ஐயரே, யார் என்ன நினைச்சாலும் நாமளும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம்னா அதுக்கு அவரோட வாக்குதான் காரணம். மனுஷங்களோட எண்ணமும் செயலும் நல்லா இருக்கும் போது அந்த பகவான் எப்பவும் துணையா இருப்பாரு. எல்லாம் பகவானோட செயல். போன மாச வாடகையும் இந்த மாச வாடகையும் சேர்த்து கொடுத்துடலாண்டி. அது இல்ல மாமா. ஓனர் கிட்ட நான் பேசுறேன். சரி மாமா. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ப்ரொடியூசர் சார் சிவன் கோவிலுக்கு வந்திருக்காரு. நானும் இங்கதான் இருக்கேன். சரி மாமா. ஆமா, பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? இப்பதான் போனா மாமா. சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கு உங்களை தான் வர சொன்னா. சரி, நான் கூட்டி வரேன். சரி மாமா. ப்ரொடியூசர் வராரு, நான் அப்புறமா பேசுறேன். சரி மாமா. பெருமாள் சார், ரைட்டர்ஸ் எல்லாம் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். சரி சரி, காரிடு லேட் ஆகுது, போலாம். ஓகே சார். ஆமா, நேத்து ரவி சொன்னா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே. சார் அது சரி, நமக்கு லேட் ஆகுது, கார்ல போகும்போதே பேசிட்டு போலாம். எடு. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஏண்டா உனக்கு டீ குடுக்கற அருகதை இருக்கா? சாந்தமூர்த்தி இங்க இருக்க 100 படங்களுக்கு மேல எழுதின எழுத்தாளர். முதல்ல டீ யாருக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்க. போட. யார்கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியல. ஹாய் பாஸ். நம்ம ப்ரொடியூசர் சார் இருக்காரா? வந்துட்டு இருக்காரு. நீங்க யாரு? நானா? நான் யாரா? பிரசாத், ஐ எம் ரைட்டர். பெண்ணால எழுதிட்டு இருப்பேன். ப்ரொடியூசர் சொன்னா சார் உங்களை பத்தி. காஃபி கூட குடுக்க சொன்னாரா? சரி வா. இங்கேயே வந்துட்டானா? குருஜி ஒரு நிமிஷம் இத புடிங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. உனக்கு மரியாதை தெரியுது. தேங்க்ஸ் ஆயுஷ்மான் பவ. அத கொடுங்க. நீங்க என்னங்க? ப்ரொடியூசர் ரகுபதி என் ஃப்ரெண்ட் தான்டா. ஓஹோ. நல்ல கதை வேணும்னு கேட்டிருந்தான். நல்ல கதை கேட்டா இவரே வந்தாரு. என்னடா பிரசாத் தனியா பேசிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல குருஜி, நீங்க இருக்கும்போது எங்க கதை எப்படி ஓகே பண்ணலாம்? அது கரெக்ட் தான்டா. ஆமா குருஜி. என் கூட போட்டி போடுறது கஷ்டம் தான். ஆனாலும் ஒரு தடவை முயற்சி பண்றதுல தப்பு இல்லையா? தப்பு இல்ல குருஜி. மேடம், நீங்க எழுத்தாளர் ரேகா ராணி தானே? எழுத்தாளர் இல்ல, எழுத்தாரணி. எழுத்தாரணி. இந்த இருக்கு நீக்கு என்னங்க வித்தியாசம்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வித்தியாசம் இருக்கு. ஓ, ஆஹா. உன் பேர் என்ன? என் பேர் ரமணா சார். இண்டஸ்ட்ரிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 4 வருஷம் இருக்கும் சார். 4 இயர்ஸ்க்கே ப்ரொடியூசருக்கு கதை சொல்ல வந்துட்டியா? எங்க கிட்ட எல்லாம் சிஷியனா இருக்க மாட்டியா? பாத்தீங்களா குருஜி, உங்ககிட்ட நாங்க எத்தனை நாளா சிஷியனா இருந்திருக்கோம். நான் பாத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். எல்லாரும் பேப்பர் பேனா இருக்குங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு எழுதி தள்ளுறாங்க. அருகதை இருக்கணும் இங்க. பாரு ஏகம்பரம், எல்லாரும் ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். என்ன ஒரு நாள் முன்ன பின்ன, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன சார், நீங்க 1000 சொல்லுவீங்க. நான் எவ்வளவு கனவோட வாழ்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆட்டோவை வித்துட்டு பைனான்ஸ்ல கார் வாங்கி பந்தாவா சுத்தலாம் நினைச்சிட்டு இருந்தேன். என் ஆசையெல்லாம் மண்ணோட போச்சு. இந்த ஆபீஸ் பாய் வேலை செய்யறது பதிலா சாகலாம். பணம் இல்லைன்னா இந்த சூழ்நிலை படு மோசமா இருக்கு. ஏதாவது செஞ்சு எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும். கொஞ்ச நேரம் விட மாட்டேன்றாங்க. இன்னைக்கு ஆடிஷன் எதுவும் இல்ல மேடம்? நான் ஆர்டிஸ்ட் இல்லங்க, நான் ரைட்டர். ஓ, ரைட்டரா? வாங்க மேடம், உள்ள வந்து உட்காருங்க. தேங்க் யூ. ஹாய் மேம். ஹாய். ஸ்ரீமன் நாராயணா நாவல் எழுதினது நீங்க தானே? ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க மேடம். தேங்க் யூ. ஒரு செல்ஃபி மேம். ஷூர்.
பாத்தீங்களா பில்டப்ப? யா தேங்க்யூ மேம். இந்த பார் பொண்ணு, இந்த சார் யாருன்னு தெரியுதா? தெரியும். தெரியுமா? தெரிஞ்சிருந்தும் ஆசீர்வாதம் வாங்கிக்காம தெரியும் சொல்ற? இதெல்லாம் சகஜம். நீங்க சும்மா இருங்க குருஜி. அவன் பேண்ட் போட்டு 4 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ப்ரொடியூசருக்கு கதை சொல்ல வந்துட்டான். ஐயோ பஸ் ஏறினா அரை டிக்கெட் தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்காதவங்களுக்கு நீங்க புத்திமதி சொல்லுங்க குருஜி. இதுல புத்திமதி சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? சாந்தமூர்த்தி சிஷியன்கிட்டே நீ கேள்வி கேக்குறியா? பிரசாத், நான் சொல்றேன்ல, இங்க பாருமா, வெள்ளை காகிதத்து மேல கருப்பு கோடு போடுறவங்க எல்லாம் எழுத்தாளர் இல்ல. அருகதை இருக்கணும் இங்க. அத மட்டும் என்னன்னு கேட்காத. என்னங்க சினிமா கம்பெனி மாதிரி இருக்கு. யார் இவங்கெல்லாம்? சார், அப்படின்னா நான் உண்மையிலேயே செத்துட்டேனா சார்? உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நீ உண்மையிலேயே செத்துட்ட. அப்படின்னா நம்ம இந்நேரம் பரலோகத்துல தானே சார் இருக்கணும். இந்த சினிமா கம்பெனில என்ன பண்ணினுக்கிறோம்? நீ செத்ததுக்கு அப்புறம் ஆத்மாவை எடுத்துக்கிட்டு யமலோகம் போய்கிட்டு இருக்கப்ப நடுவுல சித்திரகுப்தன் வந்து இந்த பகுதியில ஒருத்தங்க உயிர் பிரிய போகுது, அவங்க ஆத்மாவையும் கூட எடுத்துட்டு வாங்கன்னாரு. அதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இங்க யாராவது இப்போ சாவு போறாங்க? யார் சார்? எங்களுக்கும் தெரியாது. சாவு எந்த வழியில வருது, இவங்கள யார் சாவ போறாங்கன்னு தெரியல.